வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு துண்டு நிழல் அப்படிங்கிற கொரிய நாட்டின் நாடோடி கதை சொல்ல போறேன். அந்த வருஷத்தோட மிகவும் சூடான நாள் அது. எரியும் வானத்திலிருந்து சூரிய ஒளி வருது. ஒரு இளைஞன் ஒரு துண்டு நிழல தேடுறான். எங்கேயுமே நிழலே இல்ல. கொஞ்சோண்டு நிழல் கிடைச்சா போதும் மாதிரி தேடிட்டு இருக்கான். ஒரு வீட்டுக்கு அருகில ஒரு மரம் இருக்குது. அந்த குளிர்ந்த பசுமையான அந்த மரத்தோட நிழல்ல அவன் போய் உட்கார்ந்தான். கொஞ்ச நேரம் கூட ஆகல. வீட்ல இருந்து வயதான ஒரு பெரியவர் வெளியில வந்தாரு. அந்த இளைஞன பார்த்து, "போ வெளியில" அப்படின்னு கத்துனாரு. "இது என்னோட நிழல்" அப்படின்னாரு. "எப்படி இது உங்க நிழல் ஆகும்?" அப்படின்னு இளைஞன் கேட்டான். "என்னுடைய தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கும் தாத்தா வச்ச மரம் இது. அதனால மரத்தோட நிழல் என்னோடது" அப்படின்னாரு அந்த பெரியவரு. ஒரு நிமிஷம் இளைஞன் யோசிச்சான். "உங்களோட நிழல எனக்கு நீங்க விலைக்கு தர முடியுமா? விக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கிறான். "மரத்தின் நிழலையா கேட்கிற? சரி தர்றேன். சரி விக்கிறேன்" அப்படின்னார் அந்த பெரியவர். இளைஞன் நிழலுக்கு பணம் கொடுத்தான். மறுபடியும் உட்கார்ந்து அந்த நிழல்ல அனுபவிச்சான். வானத்துல சூரியன் நகர்ந்தது. அதனால இளைஞன் உட்கார்ந்திருந்த நிழலும் வளர்ந்துச்சு. அந்த நிழல் வீட்டின் முற்றம் வரைக்கும் நீண்டுச்சு. அதனால இளைஞன் வீட்டின் முற்றத்தில் போய் அந்த நிழல்ல உட்கார்ந்தான். வீட்டுக்குள்ள இருந்து பெரியவர் வேகமா வெளியில வந்தாரு. தோள குலுக்கிக்கிட்டு, "போ வெளியில" அப்படின்னு கத்துனாரு. "இது என்னோட முற்றம்" அப்படின்னாரு. "இது என்னோட நிழல். நான் விலைக்கு வாங்கியிருக்கேன்" அப்படின்னா அந்த இளைஞன். பெரியவருக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. அந்த மரத்தோட பசுமையான நிழல் விழும் முற்றத்துல இளைஞன் உட்கார்ந்து அப்படி ஆசுவாசமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ வானத்துல சூரியன் நகருது. அவனுடைய அந்த துண்டு நிழல் வளர்ந்து தாழ்வாரம் வரைக்கும் போயிருச்சு. அதனால இளைஞன் வீட்டோட தாழ்வாரத்துல போய் உட்கார்ந்தான். பெரியவர் வேகமா வெளியில வந்தாரு. ஆத்திரத்துல மேலும் கீழும் குதிச்சாரு. "இது என்னோட தாழ்வாரம். வெளியில போ முதல்ல" அப்படின்னு கத்துனாரு. "ஐயா, இங்க இருக்கிறது என்னோட நிழல். நான் விலைக்கு வாங்கினது" அப்படின்னா அந்த இளைஞன். அவரால ஒண்ணும் சொல்ல முடியல. சூரியன் மறையிற வரைக்கும் இளைஞன் நிழல்லே உட்கார்ந்து அனுபவிச்சான். ராத்திரி வீட்டுக்கு போயிட்டான். அடுத்த நாள் இளைஞன் வந்தான். முற்றத்திலையும் தாழ்வாரத்திலையும் விழுகிற நிழல்ல அனுபவிச்சான். அடுத்த நாள் வந்தான். அதுக்கு அடுத்த நாள் வந்தான். ஊர் மக்கள் பார்த்தாங்க. அந்த வயசானவரை பார்த்து சிரிச்சாங்க. "நிழல அவனுக்கு வித்துட்டீங்க. மீண்டும் அதையே நீங்க வாங்கிக்க கூடாது" அப்படின்னு கேட்டாங்க. ஆனா அந்த இளைஞன் அந்த மரத்தோட நிழல விக்கிறதுக்கு தயாரா இல்ல. வேற வழியே இல்லாம அந்த பெரியவர் நடுராத்திரியில குனிஞ்ச தலை நிமிராம வீட்ட விட்டே போயிட்டார். பாருங்களேன், ஒரு துண்டு நிழல் விலைக்கு போய் இளைஞனுக்கு முற்றம், தாழ்வாரம், வீடு எல்லாமே கிடைச்சிருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திப்போமா? அதுவரைக்கும் அன்புடன் உங்கள் காசாவயல் கண்ணன்.